அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சி பார்ப்போம். மார்ச் 19 உலகமே பார்த்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதோன்னு சொல்லிட்டு அமெரிக்கால விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உலகமே பார்த்தாங்க. அந்த அதிகாலை 3:15 மணிலேருந்து ஒரு 7 நிமிஷம் சுனிதா வில்லியம்ஸ் விச் வில் 9 மாசம் அப்படியே ஸ்பேஸ்லயே இருந்திருக்காங்க. அவங்க இறங்கி வராங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்துல இறங்கி வராங்க. அன்னைக்கு மார்ச் 19 3:15 மணிக்கு காலையில இந்திய நேரப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தகவலே இல்லை. விண்வெளி மையத்துக்கும் விண்கலத்துக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்துல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கும் தொடர்பே இல்லை. இந்த நிகழ்வு எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இது பொதுவா இந்த மாதிரி நிகழ்வுக்கு பேரு ரேடியோ பிளாக் அவுட் அப்படின்னு பேரு. பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லி, அதாவது விஞ்ஞானிகளுக்கு விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்துக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறத பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு பிளாக் அவுட் இந்த மாதிரி பீரியட்ல தான் அதிகப்படியான விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கல்பனா சாவ்லா 2003 அவங்களுக்கு விபத்து நடந்தது இதே ரீஜியன்ல வரும் பொழுதுதான். இப்ப நம்ம பூமியுடைய அந்த அட்மாஸ்பியரை பத்தி நம்ம தெரிஞ்ச விஷயம் அதை முதல்ல பார்க்க போறோம். முதல்ல இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், அதுதான் நமக்கு பூமியுடைய பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடியது டிராபோஸ்பியர். இது மக்கள் சௌரியமா வாழ்றதுக்கு ஒரு பகுதி. 12 கிலோமீட்டருக்கு மேல நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர் வரைக்கும் மீசோஸ்பியர் இருக்கும். இந்த மீசோஸ்பியர்ல தான் விண்கற்கள்லாம் மேல இருந்து அப்படியே கீழே வரும்போது அந்த இடத்துல அப்படியே சாம்பலாகி அதுக்கப்புறம் கீழே போகும். இல்லைன்னா அந்த ஹீட்டோட விழுந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இல்லாம இயற்கையா பார்த்து நமக்கா செய்யக்கூடிய அந்த அரண் தான் மீசோஸ்பியர்ல இருக்குது. அதற்கு மேல 85 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடியது தெர்மோஸ்பியர். அதற்கு மேல எக்ஸோஸ்பியர், ஸ்பேஸ். இந்த ராக்கெட் ஆனது நம்ம விண்வெளியில செலுத்துறோம். விண்வெளியில செலுத்தினதுக்கு அப்புறம் அது கீழே அந்த விண்கலமானது கீழே இறங்கி வரும் பொழுது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இறங்கி வந்த அந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் குறிப்பிட்ட ரீஜியன் ஒரு 40 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் அளவுல இருக்கும் பொழுது அந்த இடத்துல விண்வெளி வீரர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய விண்வெளி மைய காட்டுப்பாட்டுக்கும் அந்த தொடர்பானது துண்டிக்கப்படுகிறது. இது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனா இந்த நேரத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த நேரத்திலையும் விண்வெளியில ஏதாவது விண்கலத்துல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தா அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி விண்வெளி மையத்தில இருந்து விண்வெளி வீரர்கள்ட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் அவங்களுக்கு விபத்தானது நடக்கும். அப்ப அதுல சேஃப்டியா வந்துட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்வு ஏன் இப்படி நிகழ்கிறது இதை பத்தி தான் பார்க்கணும். ரேடியோ பிளாக் அவுட் அப்படிங்கிறது அந்த சாதாரணமா தெரியும். நம்ம தகவல் தொடர்புகள் எல்லாமே நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போகுது. அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து நம்ம மெசேஜ் செலுத்துறோம், அதுக்கப்புறம் ரிசீவ் பண்றாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது சம்பந்தமான தகவலை ப்ரொஃபசர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வளிமண்டலத்துல அந்த உட்புறத்துல வரும்பொழுது அதனுடைய ஸ்பீடு ஏகப்பட்ட ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் பர் அவர் அந்த ஸ்பீடுல வந்துட்டு இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 2700 கிலோமீட்டர். அதோடு இல்லாம அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் சொல்றாங்க, அந்த மூலக்கூறுகளும் வரும்பொழுது ஹீட் அப்படியே ஜெனரேட் ஆகுது. இந்த ஹீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1927 டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. 1927 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஜெனரலா இந்த ஏரியால பார்த்தோம் அப்படின்னா 1000 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதுல வருவதற்கான வாய்ப்புகள். 1000 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த விண்கலத்தை அப்படியே சுற்றி ஒரு பிளாஸ்மா ஷீட் கவர் ஆகும். இந்த பிளாஸ்மா ஷீத்துடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது கவர் ஆகும் பொழுது இங்கேருந்து அனுப்பக்கூடிய மின்காந்த அலைகளானது அந்த பிளாஸ்மா ஷீத்தை கடந்து அந்த உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய விண்கலத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது. சரி,
அவங்க இங்கேருந்து மெசேஜ் அனுப்பலாம்னா அதுக்கும் வெளியில வராது. சோ அப்ப மின்காந்த அலைகள்னால மேக்னட்டிக் வேவ்ஸ்னால நம்ம தகவல் அனுப்புறதுனால கீழே வரும் பொழுது அவர்களுக்கு தகவல் இருக்கு. அந்த ஒரு 7 நிமிஷத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த பிளாஸ்மா ஷீத்தை விட தாண்டி வேற ஏதாவது தொழில்நுட்பம் எதிர்காலத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த 7 நிமிஷத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் விண்வெளி ஆராய்ச்சி மையமானது சரி பண்ணலாம். வருங்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நல்ல பல செய்திகளுடன் அடுத்தடுத்த காலையில் பார்ப்போம். வணக்கம்.